நான் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போது டாட்டாவோட ஃபேமிலி வந்து எப்படி வந்து பிஸ்னஸ் பில்ட் பண்ணாங்க அப்படிங்கிறத பற்றின ஒரு புக் படிச்சுட்ருக்கேன். ஸோ இந்த புக்கில் நான் படித்த ஒரு ஸ்டோரியை பற்றி தான் நான் இப்போ நான் உங்கள்கிட்ட சொல்ல போகிறேன். ஸோ டாட்டாவோட ஃபேமிலியில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த பிஸ்னஸ் சைடு வந்தவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா நுசர்வஞ்சி டாட்டா. நான் நேம் கரெக்டாக ப்ரொனவுன்ஸ் பண்ணியிருக்கேனான்னு தெரில. பட் இவர் தான் வந்து பார்த்திங்கன்னா அவரோட ஃபேமிலியில் ஃபஸ்ட்டு வந்து பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக வந்து பார்த்திங்கன்னா, ஸோ அவங்க ஃபேமிலியில் எப்படி ட்ரெடிஷன் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ எல்லாருமே வந்து அவங்க ஃபேமிலியில் அப்படியே ப்ரீஸ் தான் ஆகிட்டு இருக்காங்க. ஸோ ஒரு ட்ரெடிஷனாக. ஸோ இவர் தான் ஃபஸ்ட்டு டைம் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து அவர் ஓனாக ஏதோ ஒரு பண்ணணும், ஓனாக அது பில்ட் பண்ணணும், பிஸ்னஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக அவர் என்ன பண்ணாருன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த ட்ரெடிஷனெல்லாம் விட்டுட்டு அவர் வந்து அவரோட ஊரை விட்டுட்டு அவர் வந்து பார்த்திங்கன்னா பாம்பே, அந்த டைமில் பாம்பேன்னு சொல்லுவாங்க மும்பையை. ஸோ மும்பைக்கு வந்து கொஞ்ச நாள் வந்து கிளர்க்காக ஒர்க் பண்ணி, ஸோ அதுக்கப்புறமா காட்டன் ட்ரேடிங் பிஸ்னஸை வந்து அவர் ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. ஸோ இவர் இங்கே வரும்போது பார்த்திங்கன்னா அவருக்கு வந்து ஒன்றுமே தெரியாது. லைக் பிஸ்னஸ்னால் என்னன்னு தெரியாது. அவர் ஃபேமிலியில் யாருமே வந்து பிஸ்னஸ் பேக்ரவுண்டில் கிடையாது. எஜுகேஷனும் எதுவுமே கிடையாது. காலேஜ் போனது கிடையாது. லைக் எதுவுமே இல்லாமல் ஜஸ்ட் நான் வந்து லைஃப்பில் பெரிய ஆள் ஆகணும், ஓனாக ஏதாவது பண்ணணும், பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு, ஆனால் அவரோட ஹோம் டவுன்லேயே அவர் இருந்தார்னா அவராட்டி எதுவுமே பண்ண முடியாது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு, ஓகே நம்ம இங்கே தான் நம்மளாட்டி எதுவுமே பண்ண முடியாது, ஸோ கண்டிப்பாக நம்ம வந்து இந்த ஊரை விட்டு போயான்னு சொல்லிட்டு, ஸோ அவங்க ஃபேமிலியிலே ஃபஸ்ட்டு டைம் வந்து இந்த மாதிரி வந்து வீடெல்லாம் விட்டுட்டு வெளியில் போயிட்டு ஏதோ ஸ்டார்ட் பண்ணணும்னு சொல்லி போனவரே வந்து பார்த்திங்கன்னா இவர் தான் ஃபஸ்ட்டு பர்சன். ஸோ இந்த மாதிரி வந்து ஜஸ்ட் எந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸும் இல்லாமல், நாலேஜும் இல்லாமல், ஜஸ்ட் நான் வந்து லைஃப்பில் ஏதோ ஒன்று பண்ணணும், ஓனாக ஏதாவது பண்ணணும் அப்படிங்கிற அந்த தாட்டை மட்டும் நம்பி வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து ஃபேமிலி ட்ரெடிஷனை விட்டுட்டு, எல்லாரையும் விட்டுட்டு, ஊரை விட்டுட்டு, ஃபஸ்ட்டு மெம்பர் அவங்க ஃபேமிலியை ஊரை விட்டு வெளியே போகிற ஃபஸ்ட்டு ஆள் அவர் தான். போயிட்டு மும்பைக்கு வந்து என்ன ஊருனே தெரியாது, புதுசாக ஒரு ஊருக்கு வந்து கிளர்க்காக கொஞ்ச நாள் வேலை செஞ்சு, அப்புறம் அதுலேருந்து அப்படியே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ட்ரேடிங் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணி, காட்டன் ட்ரேடிங் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணி, ஸோ இப்போ அவங்களோட ஃபேமிலி எந்த இடத்துல இருக்காங்கன்னு சொல்லி உங்களுக்கே தெரியும். ஸோ இது எதுக்காக சொல்கிறேன்னு வந்து பார்த்திங்கன்னா, ஸோ அவங்க எப்படி வந்து பாருங்கள், ஸோ அவருக்கு வந்து எதுவுமே தெரியாது. லைக் பிஸ்னஸை பற்றி ஒன்றுமே தெரியாது. பிஸ்னஸ் ஃபேமிலியில் அவர் கிடையாது, எதுவுமே கிடையாது. ஜஸ்ட் லைஃப்பில் பெருசாக ஏதோ பண்ணணும், ஓனாக ஏதாவது பண்ணணுங்கிற அந்த ஒரு என்ன சொல்கிறது, அந்த ஒரு மைண்ட் செட்டோடு அவர் வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்தையுமே விட்டுட்டு, லைக் கம்ஃபர்ட் ஜோனை விட்டுட்டு அவர் வந்து ஒன்றுமே தெரியாத ஒரு உலகத்துக்கு வந்திருக்கு. ஸோ நீங்களும் உங்கள் லைஃப்பை நீங்கள் சேஞ்ச் பண்ணணுன்னா உங்கள் கம்ஃபர்ட் ஜோனை நீங்கள் விட்டு தான் ஆகணும். வேறு ஒரு ஜோனுக்கு நீங்கள் போய் தான் ஆகணும். ஸோ நிறைய விஷயங்கள் நீங்கள் வந்து சாக்ரிஃபை பண்ணி தான் ஆகணும். ஸோ அப்படி தான் எல்லாருமே ஆயிருக்காங்க. ஸோ நீங்கள் மட்டும் உங்கள் கம்ஃபர்ட் ஜோன்லேயே இருந்துக்கிட்டு எல்லாமே பண்ணணும்னு நினச்சிங்கன்னா முடியாது. ஸோ இதுதாங்க அந்த வீடியோ மூலமாக நான் உங்களுக்கு சொல்ல வரேன். ஸோ கம்ஃபர்ட் ஜோனை விட்டு வெளியே வாங்க. எல்லாருமே அதான் பண்ணியிருக்காங்க, நீங்களும் அதான் பண்ணி ஆகணும். ஸோ கம்ஃபர்ட் ஜோன்லேயே இருக்காதீங்க.